ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வீடு துடைக்கிறதுக்கு காலாவிலேருந்து குயிக் ஸ்பின் மாப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலாங்கிற பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். பேக்கிங் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்தது. இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன போட்டிருந்தது அப்படின்னா, ஹவு டு யூஸ், எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே போட்டிருந்தாங்க. அதனால் வாங்க இப்போ வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த காலா ஸ்பின் மாப் வந்து எதில் வாங்கினேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் எந்த ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்கிறேன். பாக்ஸ் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா நீட்டாகவே வந்திருந்தது. ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே நார்மல் ஸ்டிக் வச்சு தான் வந்து நான் வீடு துடைச்சிட்ருந்தேன். ஸோ அது வந்து பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா துடைச்சா ரொம்ப ஒரு மாதிரி வாரையாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப நாளாகவே இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ விஸ்லிஸ்ட்லேயும் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் இது வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பிராண்டுனா காலா பிராண்டில் தான் நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோ ஃபைபர் ரீஃபில் வந்து 2 இது கொடுத்துருந்தாங்க. நார்மலாக 1 கொடுப்பாங்க, இதில் எக்ஸ்ட்ராவாக 1 கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வாரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஃபைபரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிறதுக்கான இதுவும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம ஸ்பின் பண்ணிக்கிறதுக்கு இதுக்குள்ளே வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது காலா பிராண்டில். இது வந்து ஹேண்டில் வந்து எதுக்கு அப்படின்னா, நமக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம அடியில் வீல் இருக்குது. ஸோ வீலோட சப்போர்ட்டோடு நம்ம வந்து இழுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம இப்படி கையில் தூக்கிக்கணும் அப்படின்னாலும் தூக்கிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்ச வரைக்கும் வாங்கும்போது 1 டைம் வாங்கும்போது வந்து நம்ம இழுத்துக்கிற மாதிரியே வாங்கிக்கலாம். வீல் சப்போர்ட்டோடு வாங்கிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அடுத்தது இந்த மைக்ரோ ஃபைபர் இந்த ஃபில்லிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருந்தது. நல்லா அந்த கீழே இருக்க அந்த கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்தது. இதை வந்து அந்த இதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸியாகவே இது எப்படி ஃபிட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறதுல வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும், நல்லா ஃபிட் ஆகிக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ஹேண்டில் வந்து 2 பக்கமும் இந்தாணி திருப்பிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மூவ் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு தொடச்சிட்டு இப்படியும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ஈஸியாக தொடச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் தான் இருந்தது. நார்மலாக வீடு துடைக்கிற ஸ்டிக் வந்து எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருந்தது. ஸோ சைஸுமே வந்து இது ஓகே தான். இப்படி 2ஆக வந்து கழட்டி இருந்தது. இதை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அது எந்த சைடு அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியலை. ஸோ நாங்கள் திருப்பி வச்சு அசம்பிள் பண்ணோம். பார்த்தா கரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். அது எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நல்லா டைட்டாக போட்டு அசம்பிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த மாப்பை வந்து நம்ம பண்ணணும். இங்கே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிளிப்பை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் ஆகும். திரும்ப கிளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது சின்னதாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பக்கெட்டில் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கீழே இது கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பும் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கிளிப்பை வந்து கழட்டிட்டு தான் வந்து இப்போ இதுக்குள்ளே நார்மலாக வைக்கணும். உள்ளே வச்சு ஸ்பின் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளிப்பை வந்து கழட்டி விட்டுறணும். அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கீழே வந்து லென்த்தாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த உள்ளே வச்சு தண்ணியோட எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சு 2 தடவை 3 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே வந்து ஸ்பின் ஆகிடும், நல்லா புழிஞ்சிரும். புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு துடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.